இப்ப நான் செய்ய போற வீடியோ வந்து முக்கியமான ஒரு வீடியோ. ஆனா இந்த வீடியோ பார்க்க முதல் நான் போட்ட முதல் வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஓகே, இப்ப நான் என்னத்துக்கு இந்த வீடியோ செய்யறேன், அதுவும் இந்த வீடியோ முக்கியமா பார்க்க வேண்டிய ஆட்கள் வந்து புருஷன்மார் கல்யாணம் கட்டின ஆண்கள். நீங்கள் இந்த வீடியோவை வடிவா பாருங்க. கல்யாணம் கட்டின ஆண்கள் யார் பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கிறீங்களோ அந்த புருஷன்மார் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, தயவு செஞ்சு தாழ்மையுடன் அன்புடன் தயவு செஞ்சு கேட்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, எல்லா வீட்டிலையும் எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் பொண்டாட்டி மாதிரி தான் புருஷனுக்கு அந்த விரதம், புருஷனுக்கு இந்த விரதம், புருஷன் லாங் லைவ் இருக்கணும், புருஷன் நல்லா கிடைக்கணும், கவரி காப்பு, புருஷன் லாங் லைவ் இருக்கணும், மகாலட்சுமி விதரம் வரலட்சுமி விதரம் அந்த விதரம் இந்த விதரம் சொல்லி புருஷனுக்கு முழு விதரத்தை உங்களுக்கு பிடிக்கிறாங்கள், லாங் லைஃப் இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கிறோம். ஆனா நீங்கள் உங்களோட பொண்டாட்டிக்கு என்ன விதரம் பிடிச்ச நிகழ்வுலானாலும் சொல்லுங்க. உங்களோட பொண்டாட்டிக்காண்டி உங்களோட பொண்டாட்டி லாங் லைஃபா இருக்கணும் என்ன விதரம் பிடிச்ச நீங்க ஒரு விதரத்தை சொல்லுங்க. கணக்க வேண்டாம், ஒற்றே ஒரு விதரம் ஒரு நாள் நீங்கள் உங்களோட பொண்டாட்டிக்கு பிடிச்ச நீங்களான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லலாது. ஏன்னா நடுகளும் நாங்கள்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறது. பொண்டாட்டி மாதிரி தான் உள்ள நாட்டு விதரம் இருக்கணும், பொண்டாட்டி பட்டினி கிடக்கணும், பொண்டாட்டி விதரம் பிடிக்கணும், பொண்டாட்டி சமைக்கணும், எல்லாம் பொண்டாட்டி தான் செய்யணும், பொண்டாட்டி தான் பட்டினி கிடக்கணும். ஓகே, ஆனா நீங்கள் லாங் லைஃப் இருக்கணும். ஓகே, ஆனால் இனிமேல் எல்லாத்தையும் மாத்துறீங்க. ஓகே, நான் சொல்றேன் எல்லாத்தையும் மாத்துறீங்க. புத்தகத்துல இருக்கோ, சாஸ்திரத்துல இருக்கோ, கடவுள் சொன்னாரோ, அகராதியில இருக்கோ, எண்ணத்துல இருக்கோ இல்லையோ, இல்லாட்டிக்கும் பரவாயில்ல, எழுதுங்க, இண்டையில இருந்து எழுதுங்க. பொண்டாட்டி விதரம் பிடிச்சாண்டா புருஷனுக்கு அடுத்த நாள் புருஷன் பொண்டாட்டிய நினைச்சு அதே விதரத்தை புடியுங்க. பொண்டாட்டி லாங் லைஃபா இருக்கட்டும். பொண்டாட்டி லாங் லைஃபா இருந்தா தானே உங்களுக்கு சாப்பாடு வரும், விளங்குதா உங்களுக்கு? அது கூட புரியலையா? உங்களோட பொண்டாட்டி லாங் லைஃப் இருந்தா தான் உங்களுக்கு லாங் லைஃப் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு வரும், சட்டிமான கழுவி வைப்பா, வீடு கிளீன் பண்ணி வைப்பா, அதுக்காக லாங் லைஃபா இருக்கணும். அதுக்கு நீங்கள் விதரம் பிடிக்கணும், பட்டினி கிடவுங்க, ஃபாஸ்டிங் இருங்க, விதத்தை புடியுங்க. ஓகே, இண்டையில இருந்து சொல்லி போட்டேன் நான். ஓகே, இண்டையில இருந்து சொல்றேன். ஓகே, சிரிச்சு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். பொண்டாட்டி மாதிரி நேசிக்கும் ஒவ்வொரு புருஷன்மாரும் பொண்டாட்டி விதரம் பிடிச்சா அடுத்த நாள் அதே விதரத்தை அதே முறைப்படி பொண்டாட்டிய நினைச்சு அதே கடவுளிட்டா அப்படியே நீங்கள் பொண்டாட்டிக்காண்டி பிடிக்கிறீங்க. ஓகே, பிடிக்காட்டிக்கு எல்லாட்ட பொண்டாட்டி மாரும் சொல்லி இனிமேல் சாப்பாட்டுக்குள்ள எலி மருந்து தான் உங்களுக்கு வைக்க சொல்லுவேன். ஓகே, கண்ணா எலி மருந்து சாப்பிட ஆசையா இல்ல விதரம் பிடிக்க ஆசையா, நீங்களே கண்ணா முடிவெடுத்துக் கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கை, உங்களோட உயிர் உங்களோட கையில. கண்ணா எலி மருந்து சாப்பிட ஆசையா? பகடியா சொன்னான், விளையாட்டுக்கு சொன்னான், விளையாடி சொன்னான். ஆனால் இதுல அர்த்தம் இருக்கு, சிந்தித்து பாருங்கள். சிந்திக்கிறீங்க. ஓகே, சிந்தித்து பாருங்கள். நான் கதைக்கிற ஒவ்வொன்றிலையும் அர்த்தம் இருக்கு, அர்த்தமானதைத்தான் கதைப்பேன், அர்த்தம் இல்லாட்டிக்கு இந்த வாயை திறக்க மாட்டேன் நான். ஓகே, சிந்தித்து செயல்படுங்கள், சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.